வாழ்க்கை வழங்குறேன். நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜியில் சில தெரபிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், சிபிடி, தென் வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன், எக்ஸ்போஷர் தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சிபிடி அதை பொறுத்து பார்த்துக்கலாம். சிபிடி அப்படிங்கிறது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இது எதுக்கு பயன்பாடு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை வந்து எப்படி வந்து அதை பாசிட்டிவா மாத்துறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் இல்லையா? அப்ப அதை தான் வந்து நம்ம சிபிடிக்குள்ளார பார்க்க போறோம். இந்த சிபிடி மாடலை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்தது, நிறைய ப்ராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னா, 2 பேர் கொடுத்துருக்க மாடல் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ரேங்க்ல வர்றது வந்து ஆரன் பெக்கினுடைய பெக் தியரி. அது வந்து ஈஸியா இருக்கு. அடுத்ததாக வந்து இருக்கக்கூடியதப்ப அந்த பெக் மாடல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுச்சுவேஷன் மட்டும் ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணாது, தாட்ஸ் தான் இங்க வந்து மெயின் கான்செப்டா பார்க்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய எண்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றது தான் பெக் மாடல். இந்த கிராஸ்பெண்ட் மாடல் அப்படிங்கறத வந்து நமக்கு வடிவகுத்து கொடுத்துருக்கவங்க கிரீன்பெர்கர் அண்ட் பெடஸ்கி அப்படிங்கிறவங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனிதிங் கேன் கிரியேட் எனிதிங். இப்போ தாட்ஸ் வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன், அதாவது பாடி சென்சேஷனை கொடுக்கலாம், இமோஷனை கொடுக்கலாம் இல்லையா? இது மாதிரி வந்து ஒன்னோட ஒன்று எதை வேணாலும் கிரியேட் பண்ணும். இப்போ சப்போஸ் இமோஷன் வந்து என்ன பண்ணலாம், தாட்டை வந்து கிரியேட் பண்ணலாம், தாட்டை வந்து பாடி சென்சேஷனை கொடுக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு சர்க்கிள், எதை வேணாலும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கிராஸ்பெண்ட் மாடல். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெக் மாடல் தான் பார்க்க போறோம். அந்த பெக் மாடலை எப்படி ஒரு வடிவகுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா, அது ஏற்கனவே நமக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது இப்படி அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லட்டு வந்து இனிக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? இப்ப சின்ன வயசுல நம்ம சாப்பிட கொடுத்து, இது பேரு லட்டு, இது இப்படி இருந்து இந்த சைஸ் இந்த கலர் இருந்தா இது லட்டு, இது சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏற்கனவே நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து நமக்குள்ளார பதிவாயிருக்கு. ஸோ லட்டுன்னா இனிக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ளார ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இதுதான் வந்து ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படின்னா, அது வந்து நெகட்டிவா வந்து இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு லட்டு சொல்லிட்டேன். இன்னொரு நெகட்டிவ் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு பாவக்காய். இப்ப பாவக்காய் சாப்பிட்டுட்டு வெளியில போறாங்க, ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது போற வழியில ஏதோ ஒரு தடை, சிக்கல், பிரச்சனை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே அவங்களுக்குள்ளார என்ன தோணும், பாவக்காய் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு. ஸோ வெளியில நம்ம போகும்பொழுது, எங்கேயுமே போகும்பொழுது பாவக்காய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு, ஏன் இது எப்படி வந்தது, ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்மளுக்குள்ளாக ஒரு கோர் பிலீஃப் உண்டாகுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் சிஸ்டம் அங்க உண்டாகுது. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இது டிஸ்ஃபங்க்ஷனல் அசம்ஷன், அது ரியாலிட்டி கிடையாது. இப்ப பாவக்காய் சாப்பிட்டு வந்ததுனாலதான் அப்படிங்கிறது இல்ல, எது லட்டு சாப்பிட்டு வந்திருந்தாலும் இப்படி ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு அசம்ஷன் கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையா, உங்களுக்கு ஆணித்தரமா இது இப்படிதான் அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் உண்டாகுது. அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சில கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸோட அதோட ரிலேட் பண்ணிடுறாங்க இல்லையா? இப்ப நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸோட அதோட வந்து ரிலேட் பண்ணும்போது அவங்களுடைய எண்ணம் வந்து ஆமா அப்படிங்கறது ஆணித்தரமா அங்க பதிவாகுது. பதிவானது என்ன ஆகுது, டோட்டலா அவங்களுக்குள்ளார வந்து ஒரு தாட் ஃப்ரேம் உண்டாகுது, ஸ்கீமா உண்டாகுது. ஸ்கீமாங்கிறது என்னன்னா, ஆமா கண்டிப்பா இது வந்து இப்படிதான் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப உறுதிப்பாடா இருக்காங்க. இந்த உறுதிப்பாடு தான் என்ன பண்ணுது அப்படின்னா, சிம்டம்ஸ் தான் நம்மளுக்கு காட்டும். இந்த சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உடல் ரீதியான சிம்டம்ஸ், சொமாட்டிக் சிம்டம்ஸ். அப்ப அதை சார்ந்து வரக்கூடியது காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். நமக்கு என்ன திங்க் பண்றோம், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் பொறுத்து அதனால வரக்கூடிய பாதிப்பு, அஃபெக்டிவ் சிம்டம்ஸ். அப்ப அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, மோட்டிவேஷன். அதனால என்ன நமக்குள்ளாக பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம சரி பண்றது. இப்போ இதையும் ரிவர்ஸ்ல பார்த்தோம்னாலும் வச்சுக்கோங்க, உடனே நம்மளுக்கு ஒரு பதட்டம் வருது, பயம் வருது.
அப்போ அது எதனால வந்து நம்ம திங்க் பண்ணுவோம், அதனால வரக்கூடிய பாதிப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தலை சுத்தல் வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. ஸோ அப்போ இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அப்படின்னு யோசிப்போம். யோசிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிஹேவியர் வந்து மாடிஃபை ஆகும். இது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம போகும். இந்த சொமாட்டிக் சிம்டம் வந்து என்ன ஆயிடும், நமக்கு ஒரு ஸ்கீமா, இது அப்படி நடந்தாலும் இது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த ஸ்கீமாவை வந்து கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸோட ரிலேட் பண்ணும்போது, ஆமா அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு, ஸோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஃப்ரேம் ஆயிடும். இந்த கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஒரு கோர் பிலீஃப், அது வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் அசம்ஷனா இருக்காது, அது வந்து ஒரு கோர் பிலீஃபா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எண்ணம், நம்முடைய எண்ணமே வந்து அது வந்து உருமாறும். அப்படி உருமாறும் பொழுது ஏற்கனவே நடந்த சம்பவம் இது மாதிரிதான் நடந்துச்சு, இருந்தாலும் இதுல இருந்து நம்ம இன்னும் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ரிலேட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ ஆர்டர் வைஸ் எப்படி பார்த்தாலும் சரி, ரிவர்ஸ் வைஸ் எப்படி பார்த்தாலும் சரி, இதை ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காக்னிட்டிவ் ட்ரையாட் அப்படின்னு சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் எப்படி வந்து அந்த நெகட்டிவ் தாட் வருது, 3 விதமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப்னு சொல்லும் பொழுது தன்னை பொறுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் எதுக்குமே வர்த்து இல்லை, லாயக்கு இல்லை, நான் ராசி இல்லாதவர், அந்த மாதிரியான தன்னை பொறுத்துன ஒரு தாழ்வு மனப்பான்மை. அடுத்ததாக வந்து இருக்கக்கூடியது உலகத்தை பொறுத்து அவங்களுக்குள்ளார என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாருமே என்னை விரும்பல, யாருமே என்னை அங்கீகரிக்கல, நான் சொல்றதை யாருமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது மாதிரியான தாட். அடுத்தது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்காலத்தை பொறுத்து திங்க் பண்ணும்பொழுது, நான் எடுக்கிற காரியங்கள எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது, ஸோ இனி நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த 3க்குள்ளாரதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார உருவாகுது. சரி, இப்படி உருவாயாச்சு, இதை எப்படி நம்ம சரி பண்றது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு 3 இன்வென்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களை வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அப்படி என்னன்னா, பெக் ஆங்ஷைட்டி இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது செட் ஆஃப் கொஷின்ஸ். அந்த ஆங்ஷைட்டி இன்வென்ட்ரியில இருந்து எந்த மாதிரியான சூழல்ல அவங்களுக்கு பயமும் பதட்டமும் உருவாகுது அப்படிங்கிறதை சார்ந்து சில கொஷின்ஸ் இருக்கும். அவங்க எதுக்கு வந்து டிக் பண்றாங்க, எதுக்கு வந்து நோ சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதை அனலைஸ் பண்ணி, அப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரியா நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னா, பெக்கினுடைய ஹெல்ப்லெஸ் ஸ்கேல். ஹெல்ப்லெஸ்னஸ் ஸ்கேல்ல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் வந்து கொடுத்துருவாங்க 1 to, இதே மாதிரி அதுவும் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான். அந்த கொஷினர்ல வந்து அவங்க வந்து மார்க் போடணும். இப்போ சப்போஸ் 1 to 10 அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரே மார்க் போட மாட்டாங்க. சப்போஸ் ஒரு கொஷனுக்கு வந்து 5 மார்க் போடுவாங்க, 2 மார்க் போடுவாங்க, 7 மார்க்ஸ் போடுவாங்க, இது மாதிரி வேரியேஷன் ஆகும். அப்படி ஆகும் பொழுது அவங்க எதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அடுத்ததாக 3ஆவதா இருக்கக்கூடியது என்னன்னா, பெக் டிப்ரெஷன் இன்வென்ட்ரி. இதுவும் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான். அப்ப எந்த கொஷினை வச்சு எந்த அளவு அவங்க மனரீதியா பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க, எந்த சூழ்நிலையால, எந்த சம்பவத்தினால அவங்க வந்து இந்த நிலைக்கு ஆட்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 வழிகள் வந்து ரொம்ப ஈஸியாகவும், ரொம்ப எளிமையாகவும், ரொம்ப சீக்கிரமாகவும், கிட்டத்தட்ட ஒரு 4 சிட்டிங்ஸ்குள்ளார வந்து இதை வந்து நம்ம வந்து அவங்க சொல்றதை நம்ம சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ளார இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாசிட்டிவா மாறி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இது வந்து நம்ம சொல்லலாம். பிஹேவியர் மாடிஃபிகேஷனை பொறுத்து அடுத்த பதிவை சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வாழ்க்கை வளமுடன்.